الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج متفق عليه وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 104வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரத்துல் பக்ராவினுடைய 229 வரை வசனங்கள் உண்டான விளக்கங்களை, விரிவுரைகளை நாம் கேட்டோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 230வது வசனத்திற்குண்டான விரிவுரை விளக்கத்தை கேட்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த வசனத்தின் விளக்க முறையில அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி இருந்தார். 2 தலாக்குகள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லிவிட்டார். இந்த 2 தலாக்கு சொல்லிவிட்ட பிறகு அந்த கணவன் மனைவி இடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நடைமுறை விளக்கத்தை சட்டத்தோடு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி இருந்தார். அதிலும் குறிப்பாக அந்த 3 தலாக்கு கூறக்கூடிய உரிமை ஒரு கணவனுக்கு இருக்கிறது என்று இருந்தாலும் கூட 3 தலாக்குகளையும் ஒரே நேரத்தில் மனைவியை பார்த்து ஒரு கணவன் கூறக்கூடிய உரிமையும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் 3 தலாக்குகளையும் பயன்படுத்துவது அல்லாஹ் தஆலா கண்டித்து எச்சரித்திருக்கின்றார். அல்லாஹ் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கண்டித்து எச்சரித்திருக்கின்றார்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவியின் மீது வெறுப்பு வருகிற போது, அது போன்ற சமயத்தில் மனைவிக்கு அந்த வெறுப்பை நீக்கும் விதமான கால அவகாசத்தை கொடுத்து மனைவி தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மனைவியை பக்குவப்படுத்துவதற்காக கணவன் கால அவகாசம் கொடுக்கக்கூடிய அமைப்பில 3 தலாக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அவன் சொல்ல வேண்டும். மனைவிக்கு அந்த வெறுப்பு நீங்கி 2 பேரும் பரஸ்பர உணர்வோடு, பாசத்தோடு, அன்போடு அவர்கள் இணைந்து கொள்வதற்குண்டான எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான அவகாசத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் நீங்கள் அந்த தலாக்குகளை பயன்படுத்த வேண்டும். 3 தலாக்குகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவது அது நல்லதல்ல, ஒரு நல்ல முஃமினுக்கு அது அழகல்ல என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருந்தார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கண்டித்து எச்சரித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய சட்டங்களை இயற்றி இந்த மனித சமுதாயத்திற்கு கூறுகிற போது அல்லாஹ் எவ்வாறு கூறி காட்டுகிறார்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மனைவி தன்னுடைய கணவனிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும்.
என்ற ஒரு மென்மையான பாச உணர்வை ஏற்படுத்தும் விதமாக கணவன் மனைவிக்குள்ளாக உண்டான அந்த தொடர்பு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சட்டங்களை அமைத்து கூறி தந்திருக்கின்றார். அந்த சட்டங்களோடு நீங்கள் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கணவனை மிகவும் எச்சரிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்தார்கள். அந்த அடிப்படையில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மதுஹபின் பிரகாரம் அவர்கள் சொல்கிறார்கள், மூன்றாவது தலாக்கு கூறுவதற்கு கணவனுக்கு அனுமதியே இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக அதை எச்சரித்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்புவதே இல்லை என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே மார்க்கத்தின் மூன்றாவது தலாக்கு கூறுவதற்கு கணவனுக்கு அவ்வளவு சீக்கிரமாக அனுமதி தரப்படுவதில்லை என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். மற்ற 3 இமாம்களும் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வும் சரி அவனுடைய தூதரும் சரி 3 தலாக்கு கூறுவது கணவனுக்கு உரிமை உண்டு என்று சொல்லி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த 3 தலாக்கு கணவன் கூறிவிட்டால் மனைவிக்கு அந்த 3 தலாக்கும் நிகழ்ந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அல்லாஹ்வும் அந்த சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். மாறாக அதை கண்டித்து தான் அதை எச்சரித்திருக்கிறார்களே தவிர கூறவே கூடாது என்று நபி அவர்களும் 3 தலாக் உரிமை உண்டு. சொர்க்கம் என்பது சிரமங்களை கொண்டு மூடப்பட்டுள்ளது, நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு மூடப்பட்டுள்ளது என்று பெருமானார் சொல்வார்கள். சிரமங்கள் இந்த உலக வாழ்க்கையில ஹராமை ஒதுக்கி ஹலாலை எடுத்து நடப்பது, நல்ல அமல்களை பேணி நடப்பது, அல்லாஹ் ரசூலை கட்டளை பேணி நடப்பதுதான் நமக்கு சுவனம் கிடைக்கும். நரகத்தை விட்டு அதே மாதிரி பாவமான காரியங்களுக்கு ஒதுங்கி இருப்பதுதான் நரக மனோ இச்சைகளை விட்டு நீங்கி இருப்பதுதான் நமக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு. அந்த மாதிரி சுவனம் கிடைப்பதுதான் ஹயாத்துல் தய்யிபா. 4வது விஷயம் இறை ஞானம், இல்மு, தீனுடைய விளக்கம், அடுத்து இறைவன் தரும் பதவி. இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு ஹயாத்துல் தய்யிபா என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். வாழ்க்கையில் ஈமானுடன் சாலிஹான நல்ல அமல்கள், அல்லாஹ் அடியார்களுடைய கடமைகள், அல்லாஹ்வுடைய கடமைகள், தனக்குத்தான செய்வடைய கடமைகள் இவைகளெல்லாம் நிறைவேற்றி ஈமானுடன் ஈமானுடைய நிலையில் சாலிஹான அமல்களை செய்து ஹயாத்தின் தய்யிபாவை மனமான இனிமையான வாழ்வை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. السلام على المرسلين والله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم يا رب صل عليه وسلم. السلام عليكم வந்து அவர் தலாக்கு கேட்டால் அந்த பெண் நாளை மறுமையிலே சுவனத்தின் வாடையை கூட அவளால் நுகர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்துல அவசியம் இல்லாமல் தலாக்கு என்பதை கேட்டால் நாளை மறுமையிலே சுவனத்தினுடைய வாடையை கூட அவளால் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கின்றார்கள் என்பதாக இந்த குர்ஆன் விரிவுரையிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் நாம் படிக்க இருக்கின்ற அந்த சூரா பக்ராவினுடைய 230வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார், 3 தலாக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிவிட்டார். அந்த 3 தலாக்கு கணவனிடத்திலிருந்து மனைவி பெற்ற பிறகு என்ன பின் விளைவுகள் உண்டாகும், அதற்கு பின் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சட்டத்தை இந்த 230வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் கூறுகிறார்,
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن طلقها ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் ஃபலா தஹில்லு லஹு அவள் தன்னுடைய கணவனுக்கு ஹலாலாக மாட்டார் மின் பஅது அந்த மூன்று தலாக் சொல்லப்பட்டு விட்ட பிறகு அந்த கணவனுக்கு அந்த மனைவியானவள் ஹலாலாக மாட்டார் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது உறவு முறிந்துவிடும் எந்த பந்தமும் அவர்களுக்கு இடையே கிடையாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு அதுவே மூன்று தலாக் சொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த கணவன் தன்னுடைய மனைவியோடு வாழ்வதற்கு விரும்புகிறான் என்று சொன்னார் அப்ப அந்த மனைவி அந்த முதல் கணவனுக்கு எப்போது ஹலாலாக ஆகின்றாள் என்று சொன்னால் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு இவருடைய தலாக் மூன்று தலாக் வாங்கிய பிறகு அவள் இத்தா இருக்கணும் இத்தா இருந்து இத்தாவுடைய காலகட்டங்கள் முழுமையாக முடிந்துவிட்ட பிறகு அந்த முதல் கணவனுக்கும் இவளுக்கும் முழுமையான தொடர்பு அங்கு அருந்து போய்விடும் முறிந்து போய்விடும் அதன் பிறகு அந்த பெண் என்ன செய்யணும்னா ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு இந்த முதல் கணவன் அல்லாத வேறொரு கணவனை அவள் மனம் முடித்து தாம்பத்திய உறவு அவர்கள் வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்திய பிறகு அந்த வாழ்க்கையை நடத்தும் வரை இவள் அவருக்கு ஹலால் ஆக மாட்டாள் இரண்டாவது கணவனை அவங்க திருமணம் முடிக்கணும் திருமணம் முடிச்சு அவங்களோட தாம்பத்திய உறவு வச்சு எல்லா விதமான வாழ்க்கை முறையும் அவங்க நடத்தணும் அப்படி நடத்தும் வரை முதல் கணவனுக்கு இந்த மனைவி ஹலால் ஆக மாட்டார் சரி இப்போ ரெண்டாவது கணவனை அவங்க மனம் முடிச்சிருக்கிறாங்க மனம் முடிச்சு வாழ்க்கையை தொடங்கி எல்லா விதமான சந்தோஷமாக அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்க அதன் பிறகு அந்த இரண்டாவது கணவன் ஏதாவது ஒரு மனமாற்றத்தினுடைய அடிப்படையில அந்த மனைவியை தலாக் சொல்லணும்னு அவர் விரும்புகிறாரு என்று இருந்தா வயின் தல்லாஹா அந்த இரண்டாவது கணவன் அந்த பெண்ணை தலாக்கிட்டு விட்டார் தலாக்கிட்டு விட்ட பிறகு இப்பதான் அந்த இரண்டாவது கணவன் தலாக்கிட்டதின் காரணமாக தலாக்கு பிறகு அவங்க இத்தா இருக்கணும் இத்தா இருந்து அவர்களுடைய அந்த இரண்டாவது கணவனுடைய அந்த தொடர்பும் அவங்களுக்கு முழுமையாக முறிஞ்சிடணும் முறிந்ததற்கு பிறகு முதல் கணவனோடு இவங்க சேரணும்னு ஆசைப்பட்டா அப்போ சேர்ந்து விடலாம் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அப்போ முதல் கணவனுக்கும் இந்த பெண்ணின் மீதும் எந்த ஒரு குற்றமும் இல்லை ஐயத்தராஜா அவர்கள் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டிக் கொள்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மீட்டிக் கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இல்லன்னா இந்த முதல் கணவனும் இந்த பெண்ணும் இரண்டு பேரும் நினைத்தார்களே ஆனால் ஐயுத்தையுமா ஹுதூதல்லாஹி அல்லாஹ்வினுடைய சட்ட வரம்புகளை நாங்க சரியாக நடத்திக்குவோம் இனிமே எந்த சண்டை சச்சரவுகளும் எங்களுக்குள்ள ஏற்படாது நாங்க ரெண்டு பேருமே எல்லா விதத்திலையும் நல்ல முறையில பேசிக்கொண்டு நாங்க சந்தோஷமாக வாழ்வோம் இனிமே அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நாங்க எதுவுமே நடக்க மாட்டோம் என்று அந்த முதல் கணவனும் இந்த மனைவியும் ரெண்டு பேரும் நாங்க நல்ல முறையில் நடப்போம் என்று நினைத்தார்களே ஆனால் அவ்விருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டி எடுத்துக் கொள்வதற்கு புதிதாக மனம் கொண்டு மீட்டி எடுத்துக் கொள்வதற்கு இவ்விருவரின் மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணு வேறொரு கணவனை மனம் முடிச்சு அந்த கணவரோடு அவங்க வாழ்ந்து அந்த கணவர் மனம் வந்து அவங்களை தலாக் சொல்லணும் தலாக் சொல்லி அதனுடைய இதான் இருந்ததற்கு பிறகுதான் அந்த முதல் கணவனும் இவங்களும் சேர முடியும் இல்லைன்னா சேர முடியாது என்கின்ற கடுமையான சட்டத்தை அல்லாஹ் தஆலா விதிக்கின்றான் இந்த சட்டம் என்பது இது அல்லாஹ் உங்களுக்கு நேரடியாக
உங்களுக்கு நிர்ணயித்த சட்டங்களாக இருக்கின்றன. எனவே யுபய்யினுஹா, இந்த சட்டங்களை அல்லாஹ் தஆலா விளக்கி தருகின்றான். லிகௌமி யஅலமூன், இந்த சட்டங்களினுடைய அந்த விஷயத்தை உண்மையான விளக்கத்தை விளங்கக்கூடிய கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய சட்டங்களை விளக்கி காட்டுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 230வது வசனத்திற்குண்டான இந்த அர்த்தத்தின்படி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். இந்த வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்போதுமே அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை சொல்கிற போது அதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா தெளிவுபட கூறிவிடுவார். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சட்டத்தையும் கூறுவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய நேர்மையான நீதியான சட்டங்களை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா துணிச்சலாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்து சொல்லப்படக்கூடிய அந்த சட்டங்களை அல்லாஹ் தஆலா தெளிவுபட கூறுகிறார். இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ஒளிவு மறைவும் இதில் வைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது ஒன்றும் அந்தரங்கமானது அல்ல. இது தெளிவாக விளங்கி இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு வாழுகிற போதுதான் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு, எல்லா விதமான சந்தோஷமும் உற்சாகமும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். இல்லை என்றால் அது இருக்காது என்பதனால்தான் அல்லாஹ் தஆலா கணவன் மனைவி இருவருக்குமான அந்த சட்ட வரம்புகளை அல்லாஹ் தஆலா தெளிவுபட கூறி காட்டுகிறார். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து 2 தலாக்குகளை சொல்லிவிட்டார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து 2 தலாக்குகளை சொல்லிவிட்டார். இந்த 2 தலாக்குகள் சொல்லப்பட்ட பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் 2 விஷயங்கள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. ஒன்று என்ன அப்படின்னா இம்சாக், இன்னொன்று தஸ்ரீஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இம்சாக் என்று சொன்னா அந்த மனைவியை அந்த கணவர் இத்தாவினுடைய காலம் முடிவதற்கு முன்பாகவே தன்னுடைய மனைவியை மனைவியாக திரும்பவும் அவர் மீட்டிக் கொள்வது, தக்க வைத்துக் கொள்வது. இப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து 2 தலாக் சொல்லிட்டாருன்னா அந்த 2 தலாக்கு கூறப்பட்ட பிறகு அதற்கான இத்தா மனைவி இருக்கின்ற போது அந்த கணவர் தன்னுடைய மனைவியை அந்த இத்தாவினுடைய காலம் முடிவதற்கு முன்பாகவே திரும்பவும் மனைவியாக அவர் மீட்டிக் கொள்ளலாம். இந்த உரிமை கணவனுக்கு உண்டு. மனைவியும் அந்த நபரை கணவராக திரும்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த உரிமை மனைவிக்கும் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது ஒண்ணு. இரண்டாவது வழி என்ன அப்படின்னு சொன்னா அந்த கணவன் இத்தாவினுடைய காலம் கழியும் வரை அந்த பெண்மணியிடம் எந்த ஒரு மீட்டுவதற்குண்டான எந்த விஷயத்தையும் அவர் மேற்கொள்ளாம அவர் இருந்துட்டாருன்னு சொன்னா அந்த மனைவியை வேறொரு கணவன் மணந்து கொள்வதற்கு முழுமையாக வழிவிட்டு விடுவது. அந்த கணவன் அந்த மனைவியை திரும்ப மீட்டிக் கொள்ளாம இத்தா கழியும் வரை அப்படியே இருந்துட்டாருன்னா அப்ப அந்த பெண்ணை முழுமையாக தன்னுடைய பந்தத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி வேறொரு கணவரை மணந்து கொள்வதற்கு வழி விட்டு விடுவது. இதான் தஸ்ரீஹ். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் அந்த கணவர் செய்யணும். இந்த 2ல ஏதாவது ஒன்றை செய்வதற்கு கணவருக்கு முழு உரிமை உண்டு. இதை அவர் செய்து கொள்ளலாம். ஆனா 2 தலாக்கிற்கு அடுத்து 3வது தலாக்கையும் ஒரு கணவன் பயன்படுத்தி விட்டார். 2 தலாக்கிற்கு அடுத்து 3வது தலாக்கையும் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த 3 தலாக்கிற்கு பிறகு அந்த கணவன் மனைவி என்ன நினைச்சாலும் ஒண்ணு சேர முடியாது. அவ்வளவுதான், அவங்களுடைய பந்தம் முடிஞ்சு போச்சு.
இப்ப அந்த கணவர் தலாக் சொல்ல 3 தலாக் சொல்லிட்டதுனால அந்த பெண்மணி வந்து இத்தா இருக்கணும். 3 மாதவிடாய் காலம் அவர்களுக்கு முடியும் வரை அவங்க வந்து இத்தா இருக்கணும். இத்தா அந்த 3 மாதவிடாய் காலம் முடியும் வரை அவங்க இருந்து விட்ட பிறகு அதன் பிறகு முழுமையான பந்தம் இவங்க 2 பேருக்கும் முறிஞ்சு போயிடும். 2 பேரும் பிரிஞ்சிடணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாலும் ஒண்ணு சேரவே முடியாது. அந்த பெண்மணி இந்த நபருக்கு ஹலால் ஆக மாட்டார். ஃபலா தஹில்லு லஹு ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது. இந்த 3 தலாக் சொல்லிவிட்ட பிறகு அந்த முதல் கணவனுக்கு இவள் ஹலால் ஆக மாட்டாள். இப்ப இவங்களுடைய பந்தம் முடிஞ்சு போச்சு. கணவர் என்ன செய்யறார் நினைக்கிறார், நம்ம கோபத்துல சொல்லிட்டோம், 3 தலாக் சொல்லிட்டோம், நம்முடைய மனைவியை பார்த்து 3 தலாக் சொல்லிட்டோம், கோபத்துல சொல்லிட்டோம். ஆனா அவளுக்கும் என் கூட வாழணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் அவ கூட வாழணும்னு ஆசை இருக்கு. இப்போ நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார். முதல் கணவனோடு அந்த பெண்மணி சேர்ந்து வாழ முடியுமா என்று கேட்டா அல்லாஹ் சொல்றான், சேர்ந்து வாழ முடியாது. நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டனா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அந்த பெண்ணை இன்னொருத்தர் வந்து மனம் முடிக்கணும், புதிதாக மனம் முடிக்கணும். அப்போ 2வது கணவர், அந்த பெண்ணுக்கு 2வது கணவர் அவங்க மூலமா மனம் முடிக்கணும். மனம் முடிச்சு அந்த பெண்ணும் அந்த 2வது கணவரும் 2 பேரும் வாழணும். தாம்பத்திய உறவோட எல்லா விதமான வாழ்க்கை நடைமுறைகளோட எல்லாமே அவங்க சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழணும். இந்த 2வது கணவரோடு மனம் முடிச்சு வைக்கிறவங்க இது எதுக்குன்னா முதல் கணவரோடு சேர்த்து வைக்கிறதுக்குன்னு இல்லை. இந்த பெண்ணு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க புதிதாக தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க, அவ்வளவுதான். முதல் கணவனுக்கு திரும்பவும் இவங்க ஹலால் ஆகணுங்கிறதுக்காண்டி இப்படி 2வது கணவரோடு இவங்களை மனம் முடிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம்லாம் இங்க எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ அப்படி சேரணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, 2வது கணவர் சேர்ந்து வாழ்றாங்களா, எல்லாம் சேர்ந்து வாழ்றாங்க, அவரு மனமுவந்து நான் இப்போ இவங்களோட சேர்ந்து வாழ்ந்தேன், ஆனா இப்போ எனக்கு அவங்களோட வாழ்ந்த பிடிக்கல, நான் அவங்களை தலாக் சொல்லி விடுவிச்சிடுறேன் அப்படின்னு 2வது கணவர் மனமுவந்து அவரே பிரியப்படணும். பிரியப்பட்டு தலாக் சொல்லணும். தலாக் சொல்லி அந்த பெண்மணி அதற்கான இத்தா இருக்கணும். இத்தா முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ 2வது கணவனுடைய பந்தம் முடிஞ்சிருச்சா, இப்போ முதல் கணவனோட இந்த பெண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டால் கவனிக்கணும். இந்த பெண்ணு முதல் கணவனோடு சேர்ந்து வாழணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க, அந்த பெண்ணும் ஆசைப்படுறாங்க, அந்த முதல் கணவனும் ஆசைப்படுறாங்கன்னா இப்போ நீங்க 2 பேர் சேர்ந்துக்கலாம். எப்படி புதிதாக இவர் ஒரு புது மாப்பிள்ளை, அவங்க ஒரு புது பொண்ணு அப்படிங்கிற மாதிரியே புதிய திருமணத்தின் அடிப்படையில 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். அப்பதான் இந்த முதல் கணவனோட இந்த மனைவி இந்த பெண்ணு வந்து சேர முடியும். இவ்வளவு ஒரு கடுமையான சட்டத்தை அல்லாஹ் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தா, அப்பதான் கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக் சொல்வதற்கு யோசிப்பான். எந்த ஒரு ஆணும் தன்னுடைய மனைவியை, தான் அனுபவித்த மனைவியை இன்னொருவன் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பா அவன் முன் வரவே மாட்டான். எந்த ஒரு ஆணும் அதற்கான ஒரு ஒத்துழைப்பு தரவே மாட்டாங்க, யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா. நான் அனுபவிச்ச மனைவிக்கு இன்னொருத்த போய் அனுபவிக்கிறதா அப்படின்னு ரொம்ப முரண்டு, ரொம்ப முறுக்கெடுப்பாங்க இல்லையா. அப்ப ஒரு கணவன், ஒரு ஆணு தான் அனுபவித்த பெண்ணை இன்னொருவன் அனுபவிப்பதற்கு கண்டிப்பாக அவன் விடவே மாட்டான், அவன் அதற்கான ஒத்துழைப்பும் தரவே மாட்டான் இல்லையா. அப்ப இந்த ஒரு விஷயத்த அவனுக்கு சொல்லி, அப்பெல்லாம் 3வது தலாக் சொல்றதுக்கு நீ நல்லா யோசிங்க, நீ சொல்லிட்ட அவ்வளவுதான், நீ அவங்களோட சேர முடியாது. திருப்பி சேரணும்னா இன்னொருத்தனோட இவங்க அனுபவிக்கணும், எல்லா நிக்காவும் முடிஞ்சு எல்லா விஷயத்தையும் வாழணும். அதற்கு பிறகு அவங்க மனம் வந்து தலாக் சொல்லணும், அதற்கு பிறகு இதா இருக்கணும், அதன் பிறகுதான் உன்னால சேர முடியும். இந்த மாதிரியான நிர்பந்தங்கள்லாம் இருக்குதுப்பா. நீ அதனால யோசிச்சு சொல்லு, தலாக் சொல்றதா இருந்தா யோசிச்சு சொல்லு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கணவனுக்கு தலாக் சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது என்று இருந்தாலும் இந்த
இந்த மாதிரி கடுமையான சட்டம் அந்த தலாக்கிற்கு பிறகு பின் விளைவுகள் இருக்குது. அந்த பின் விளைவையும் யோசித்து நீ செயல்படு அப்படிங்கிறத கணவனுக்கு அந்த சிந்தனையை ஊட்டும் விதமாக அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை அமைத்து தந்திருக்கின்றான். அதனால்தான் இவ்வளவு ஒரு கடுமையான சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தலாக் சொல்வது என்பது ஹலாலான விஷயம் என்று இருந்தாலும் கூட அது அல்லாஹ்விற்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. கணவனாக இருக்கக்கூடியவருக்கும் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடக்கூடியது என்பதை அந்த கணவன் யோசித்துதான் தன்னுடைய மனைவிக்கு தலாக் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையே அவன் கையில் எடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கடுமையான சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த கடுமையான சட்டம் இவ்வாறு இறக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் ரிஃபாஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரிஃபாஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அவங்களோட நான் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தேன், என்னோட அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான அந்த நேரத்துல மனப்பிணக்கு ஏற்படுகிற போது ரிஃபாஆ என் மீது கோபம் கொண்டு 3 தலாக் என்ன சொல்லிட்டார். அதற்கான இத்தாவும் நான் இருந்துட்டேன். இத்தாவினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நான் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நான் வந்து மனம் முடிச்சுக்கிட்டேன். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட சேர்ந்து வாழும்போது அந்த தாம்பத்திய உறவை மேற்கொள்கிற போது துணியின் நுனியை போல இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த ஓமையோடு சொல்லி அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தி வைத்து விட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, அப்ப நீ திரும்ப ரிஃபாஆவோட வாழ்வதற்கு நீ ஆசைப்படுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், முதல் கணவரான ரிஃபாஆ ரலியல்லாஹு அவங்களோட வாழ்வதற்கு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு துணியின் நுனியை போல இருக்கிறதுனால நான் வந்து அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னவாக இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களோடு நீ அவர்களுடைய இடத்திலிருந்து அவங்களோடு சேர்ந்து வாழ்கிற போது நீ இன்பத்தை முழுமையாக அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டும், அது போல உன்னிடத்திலிருந்து அவர்கள் முழுமையாக இன்பத்தை பெற வேண்டும். இப்படி 2 பேரும் சேர்ந்து இருந்ததற்கு பிறகு அவரிடத்திலிருந்து நீ தலாக் வாங்கி அதன் பிறகு நீ இத்தா இருந்து இத்தாவினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகுதான் நீ முதல் கணவரோடு சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த சட்டத்தை இறக்கப்பட்டது, இந்த ஆயத்தை இறக்கப்பட்டது என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அந்த சட்டத்தை கடுமையான முறையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லிவிட்ட பிறகுதான் எல்லா கணவன்மார்களுக்கும் சரி மனைவிமார்களுக்கும் சரி இந்த தலாக் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல யோசித்து சொல்லக்கூடியவர்களாக ரொம்பவும் சிந்தித்து ரொம்ப நேரம் யோசனைக்கு பிறகு அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தலாக் என்பதே அதன் பிறகு இல்லாமலேயே ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நபியருடைய காலத்திலேயே இருந்தது, தலாக்கே இல்லாத காலகட்டமாக இருந்தது என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில அல்லாஹ் இவ்வளவு ஒரு விஷயத்தை கணவன் மனைவிக்கு இடையே இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பெண்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. பெண்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்திலேயே சொல்லி காட்டுகிறான். என்னன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயார், அவங்களுடைய தாயாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற போது, லா தகாஃபி வலா தஹ்சனி, நீ பயப்படாதமா, ஃபிரௌனுடைய
அந்த குரோதமான கொடுமையான விஷயத்தை நீ பார்த்து நீ பயப்படாத, உன்னுடைய மகனுக்கு அது நிகழ்ந்துவிடும் என்று நீ பயப்படாத. வலா தஹ்சனி, நீங்க கவலையும் படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெற்றெடுத்த இந்த மகனான மூசா உங்களிடத்தில் திரும்பி வருவார். இன்னா ராத்துகு இலைக்கு, அந்த உங்களுடைய மகனாரை உங்களிடத்தில் திரும்பி கொண்டு வருவதற்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வே பெண்மணியை பார்த்து நீ கவலைப்படாதே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதை வைத்து குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, என்றைக்குமே பெண்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. பெண்கள் கவலைப்பட்டு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து ஏதாவது ஒரு துஆவை கேட்டு விட்டால் அல்லாஹ் அதை உடனடியாக கபூல் செய்து விடுவார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் உணர்த்தி காட்டி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எவ்வளவு தூரம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு தூரம் மனைவிக்கு இணக்கமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும், கோபப்பட்டு விடக் கூடாது, என்றைக்குமே கோபத்தினுடைய உமிழை அவர் உமிழ்ந்து விடக் கூடாது என்பதற்கான அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி மதீனா நகரத்தில் மிகப்பெரிய ஒரு அவதூறு பேசப்பட்டது. சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் அப்படி ஒரு பேசி வந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவதூறு மதீனா நகரத்திலேயே பேசப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிற்கு இது எட்டியதற்கு பிறகு இது பற்றி உண்டான அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகின்ற வரைக்கும் நம்மால் இதில் எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட பேசாமலேயே இருந்து விட்டார்கள். ஒரு நாள் கழிகிறது, 2 நாட்கள் கழிகிறது, 3 நாட்கள் கழிகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையாவது என்னிடத்தில் பேசி விடுவார்களே என்ற ஆவலோடு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் பேசாமலேயே இருந்து விட்டார்கள். இதன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் அழுது 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 என்னுடைய கண்களுடைய வட்டத்தில் அப்படியே கண்களை சுற்றி கருவளையமே போட்டு விட்டது. நான் நன்று கொடுத்தவளாக இருந்தவள் நான் அப்படியே மெலிந்து போனவளாக நான் ஆகிவிட்டேன். அப்படியே ஓரத்தில் முடங்கி போய்விட்டேன். 1 மாத காலம் என்னை பற்றி அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு வஹி இறை செய்தி வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் நான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது துஆ செய்து கொண்டிருந்தேன். அந்த சம்பவம் நடந்த அவதூறுக்கு உண்டான அந்த சம்பவம் நடந்து 1 மாதம் கழித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வசனங்கள் என் சம்பந்தப்பட்ட விஷயமாக 10 வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி தந்தார். அல்லாஹ் தஆலா முதலாக ஒரு பெண்ணுடைய கற்பு சுத்தமானது, ஒரு பெண் மிகவும் பத்தினித்தன்மைக்குரியவள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னா அதானே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். சூரத்து நூர்ல அல்லாஹ் தஆலா 10 வசனங்களை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஃபீஃபானவர்கள், பத்தினித்தன்மை உள்ளவர்கள், அவங்க ரொம்ப பரிசுத்தமானவர்கள், அவங்களுடைய கற்பு சுத்தமானது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 10 வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி தந்தார். அதை இறக்கி தந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பக்கத்துல வந்து, ஆயிஷா உனக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமான ஒரு நற்செய்தியை கூறுகிறான் தெரியுமா என்று சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மூஞ்ச திரும்பிக்கிட்டாங்க, முகத்தை திரும்பிக்கிட்டாங்க. அப்ப அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு முன்னாடி அப்படி செய்யாதம்மா, நான் இவங்க கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு வேலையே இல்லை. என்னுடைய கற்பு சுத்தமானது என்று சொல்லி என்னை படைத்த அல்லாஹ் சொல்கிறேன். அதனால நான் அல்லாஹ்ட்ட போயிட்டு என்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்துகிறேன், நான் அல்லாஹ்ட்ட போய் என்னுடைய சலாம் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்ட்ட போய் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க கிட்டலாம் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முகத்தை திரும்பிக்கிட்டாங்க. அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே அல்லாஹ்விடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு செய்தி வருவதற்கு முன்பு அவங்க எதையும் சொல்லவும் மாட்டாங்க, எதையும் செய்யவும் மாட்டாங்க. அது யாருடைய விஷயமாக இருந்தாலும் சரி,
அவர்களுடைய விஷயமாகவே இருந்தாலும் சரி, நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு பிறகுதான் எதையும் சொல்வார்கள், எதையும் செய்வார்கள். அதனால நீ அது மாதிரி எல்லாம் நீ நினைச்சுக்க கூடாதுமா அப்படின்னு சொன்னோன்ன, அதன் பிறகு திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு அவர்கள் சலாம் சொல்லி இணைந்து கொண்டார்கள் என்று வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, நான் உன்னிடத்தில் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் என்னன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் உணவு தரப்படுகிறது. எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் எனக்கு குடிபானம் தரப்படுகிறது. எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தால் எனக்கு தூக்கமும் தரப்படுகிறது. எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தால் எனக்கு கண்விழிப்பும் ஏற்படுகிறது. எல்லாமே எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் என்று இருக்கவும், உன் விஷயமாக அல்லாஹ் தஆலா என்னிடத்துல எதுவும் சொல்லவில்லை. ஒரு மாத காலத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா உன்னை பற்றி 10 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி இறக்கி இருக்கின்றான். அது பார்த்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதனால்தான் உன்னிடம் நான் உடனே சந்தோஷமாக வந்து மர்ஹபா மர்ஹபா என்று சொல்லி உன்னை வாழ்த்துவதற்காக வேண்டி வந்தேன். ஆனா நான் வந்ததும் என்னுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பி கொண்டாயே என்று சொல்லும்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் வந்து உங்களிடத்துல நீங்க கூட என்ன தவறாக நினைத்து விட்டீர்களே என்று நினைச்சுதான் நான் அப்படி செஞ்சுட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அப்படி செய்தது கிடையாது, நான் அப்படி செய்யவும் மாட்டேன். உன்மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்றாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பதால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேட்டுதான் எதையும் நான் சொல்ல வேண்டும், எதையும் நான் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் எதுவுமே என்னுடைய சுயநலமாக எதையும் நான் செய்யக்கூடாது, அதற்கு எனக்கு அனுமதியும் கிடையாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வினுடைய அந்த சொல்லை நாம் பார்க்கிற போது பெண்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. பெண்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொல்லி காட்டுகிறான், உன்னுடைய மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள், அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஈருலகத்திலும் உனக்கு செழிப்பை உண்டாக்கி தரும், ஈருலகத்திலும் உனக்கு எல்லா விதமான நலவுகளையும் ஏற்படுத்தி தரும். உன்னுடைய மனைவியிடத்தில் நீ வைத்திருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கலாம், அதுவெல்லாம் காலையிலிருந்து மாலை வரைதான். இரவு வந்து விட்டால் இருவரும் இணைந்து விட வேண்டும். காலையில் எழுந்து விட்டால் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு இடையே நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது அப்படியே கடந்து போய்விட வேண்டுமே தவிர அதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்திலே விளக்கி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் வந்து நான் என் சம்பந்தமாக நான் மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. அன்சாரி சஹாபிகள் எல்லா பெண்களினுடைய சார்பாக நான் ஒருவராக வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கான மதிப்பு கூடிருச்சு. ஏன்னா இவங்க ஒருத்தர் மட்டும் அந்த கேள்வி வந்து கேட்கலன்னு சொல்றாங்க. நான் மட்டும் என்னுடைய சுயநலமா வந்து கேட்கல, அன்சாரி சம பெண்கள் அனைவரும் சார்பாக நான் ஒருவராக வந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கேள்விக்கான மதிப்பு கூடிருச்சுன்ற ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா கேட்கும் போது அப்ப அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன்மார்களுக்கு அதே மாதிரி எங்களுடைய கணவன்மார்களுக்கு நாங்க வந்து எல்லா வகையிலும் நாங்கள் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். அதே போல அவங்க மூலமாக நாங்கள் எங்களுடைய வயிற்றில் நாங்கள் சுமந்து கொண்ட பிள்ளைகளை நாங்கள் கண்காணித்து வருகிறோம், நாங்கள் பராமரித்து வருகிறோம். அவங்களுக்காக வேண்டி நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நாங்கள் பெற்றுவிட்டு பிறகு எங்களுடைய பிள்ளைகளை அவங்களுக்காக வேண்டி நல்ல முறையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது எல்லாமே எங்களுடைய கணவன்மார்களுக்காக வேண்டி நாங்கள் செய்யணும். அதே மாதிரி எங்களுடைய கணவன்மார்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியானவர்களாக நாங்கள் இருக்கிறோம்.
எங்களுடைய கணவன்மார்கள் எங்களை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டா அல்லது ஏதாவது ஒரு பயணத்துல சென்று விட்டால் அவங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கணவன்மார்கள் விட்டு போன அந்த எல்லா விதமான பொருட்களையும் நாங்கள் பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். எங்களுடைய கணவன்மார்கள் பயணத்திலிருந்து திரும்பவும் வீடு திரும்புற வரைக்கும் நாங்கள் பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாங்க செய்யறோம். அப்படி இருக்க எங்களுடைய கணவன்மார்கள் அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு உங்களோட பள்ளியில் என்றைக்குமே இருக்கிறார்கள். ஜிக்ரில் அவர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், தொழுகையில் அவர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லா விதமான நன்மையான விஷயங்கள்லையும் அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். தர்மங்கள் செய்வதிலையும் சுயமாக முடிவெடுத்து அவங்க தர்மம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாங்க அவங்களுக்காக வேண்டி உள்ள அந்த விஷயங்களை வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுபோல எங்களுடைய கணவன்மார்கள் போருக்கு சென்று அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷஹாதத் என்ற மிக உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கிறது. நாங்க எங்களுக்கு வீட்டை விட்டு போருக்கு போக அனுமதியெல்லாம் எங்களுக்கு இல்லைன்றதுனால நாங்க வீட்டிலேயே தான் இருக்கிறோம். நாங்க இப்ப எங்களுடைய கணவன்மார்களுக்கு தோதுவாக அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவங்களுக்கு எப்படி ஷஹாதத் என்ற அந்தஸ்து கிடைச்ச அவங்க உயர்ந்த இடத்துல இருப்பாங்களோ, அது போல அவங்களுக்கு தர்மங்கள்லாம் செஞ்சதுனால எவ்வளவு பெரிய ஒரு நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல அவங்க இருப்பாங்களோ, அது போல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாங்களும் அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு நிகராக சமமாக இருக்கணும்னா நாங்க என்ன செய்யறது? யா ரசூலல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்ட இந்த கேள்வி அப்படி விவரிச்சு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற பெண்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அன்சாரி பெண்களை பார்த்து, அன்சாரி பெண்களே, உங்களோடு சம்மதிச்சு உங்களுக்காக வேண்டி ஒருத்தர் எழுந்து நின்று உங்க சார்பாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு தெளிவா இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணாவது பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க சார்பாக தான் அவங்களை அனுப்பி வச்சோம், எங்க சார்பாக தான் அவங்களை அனுப்பி வச்சோம். இவ்வளவு தெளிவா உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு நாங்க கூட தெரிஞ்சுக்கல. இப்பதான் நாங்க அவங்களையே பார்க்கணும், இவ்வளவு தெளிவா பேசுறாங்களே, ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஸ்மா, நீ அன்சாரி பெண்களிடத்துல போய் சொல்லு, அவங்க அவங்களுடைய கணவன்மார்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும்படி அவங்கள்ட்ட சொல்லுங்க. எப்போது கணவன்மார்களுடைய திருப்தியை அவங்களுடைய ஒஃபாத்தில் அவர்கள் பெறுகிறார்களோ, கட்டாயமாக அந்த பெண்ணிற்கு நாளை மறுமையில அந்த கணவனுக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் கிடைக்கிறதோ அந்த அந்தஸ்தை விட பன்மடங்கு உயர்ந்த அந்தஸ்தில் அந்த பெண்மணி இருப்பார். கணவனுடைய திருப்தியை பெறாமல் ஒரு பெண்மணியினுடைய ஒஃபாத் நிகழ்ந்து விட்டால் அந்த பெண்மணி நரகத்திற்குரியவளாக அவள் மாறிவிடுவார் என்பதை அந்த பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க. அந்த பெண்கள் கணவன்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி, எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கும்படி அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. அதுதான் அவங்களுக்கு கணவன்மார்களுக்கு நிகராக, இல்லை அவங்களை விட பன்மடங்கு உயர்வான அந்தஸ்து இந்த பெண்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பெண்கள் கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான். பாத்தீங்களா? என்ன ஹஸ்ரத், பெண்களுக்கு சம்மதமாவே சொல்றீங்க, எங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்களேன் ஏதாவது அப்படி நீங்க எல்லாம் கேட்கலாம். உங்களுடைய சந்தோஷம் என்னன்னா, நீங்க உங்களுடைய மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துவதுதான் உங்களுடைய சந்தோஷம். அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினுடைய முடிவில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். வதில்க ஹுதூதுல்லாஹ் யுபய்யினுஹா லிகௌமின் யஅலமூன். அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் அதை புரிந்து கொண்டு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதை அல்லாஹ் தஆலா தெளிவாக விளக்கி காட்டுகிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றார். இதைத்தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு போனோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஃபாத்திமா, நான் இப்ப பள்ளியில ஃபர்லான தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு பெண்ணிற்கு ஜனாசா தொழு வைப்பதற்காண்டி நான் நின்று இருந்தேன்.
ஜனாசா தொழுகைக்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு நான் நின்று இருக்கும்போது, இமாமாக நிற்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வேகமாக வானத்திலிருந்து வந்து நின்றாங்க. அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வேகத்தை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவும் பயம், நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணிக்கு தொழு வைக்காதீங்கன்றாங்க. இந்த பெண்மணிக்கு தொழு வைக்காதீங்கன்னாங்க. என்ன, என் பின்னால் அவ்வளவு பெரிய ஒரு சபை கூடி இருக்கிறது, ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த பெண்ணுக்கு நீங்க தொழு வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த பெண்மணியினுடைய கணவர் இருக்கிறாரா, அந்த கணவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அப்ப அந்த கணவர் வந்தாரு. நீங்க உங்களுடைய மனைவியின் மீது ஏதாவது ஒரு அதிருப்தியில் இருக்கிறீர்களா, உங்களுடைய அதிருப்தியின் போது அவங்களுடைய வஃபாத் நேர்ந்து விட்டதா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த கணவர் சொன்னாரு, ஆமா யா ரசூலல்லாஹ், என் மனைவியின் மீது ஒரு அதிருப்தி இருந்தது, ஒரு கோபம் இருந்தது அப்படின்னு அந்த கணவர் சொன்னாங்க. நீங்க இப்ப உங்களுடைய மனைவிய அந்த கோபத்தை தணித்து அந்த வெறுப்பை அகற்றி உங்களுடைய மனைவிக்கு நீங்க திருப்தியை இப்ப கொடுத்து விட்டேன் என்று நீங்க உங்களுடைய நாவால், உங்களுடைய உள்ளத்தால் உணர்ந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு நான் தொழு வைக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிரும். நீங்க எப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் இடத்துல கேட்கும் போது, அந்த கணவர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியை நான் மன்னிச்சிட்டேன், என்னுடைய மனைவியை நான் திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய அன்பிற்குரியவள், என்னுடைய பாசத்திற்குரியவள் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் தொழு வச்சுட்டு வந்தேன் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் நீங்க அப்படியே இருங்க யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவரிடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய், அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, என்னுடைய கணவர் அவர்களே, என்னை நீங்க மன்னிச்சுதான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க முதல்ல அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அலி ரலியல்லாஹு தஆலா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. சொல்லிவிட்ட பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நேற்று இரவு நீங்க வீடு திரும்புகிற போது உங்களுக்கு உணவு எடுத்து வைப்பதற்கான அந்த தயாரிப்பை நான் செய்யாம நீங்களே அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் உறங்கிட்டேன். அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய மனது புண்பட்டு இருக்குமோ என்று நினைச்சுதான் அந்த புண்பட்டு இருக்கக்கூடிய அந்த மனதை நான் ஆழ்படுத்தணும், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், இருங்கன்னு சொல்லிட்டு உடனே தந்தை இடத்துல ரசூலல்லாஹ், நான் என்னுடைய கணவரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டேன், நானும் நாளை மறுமையில சொர்க்கத்து தலைவியாக நான் இருப்பேனா அப்படின்னு கேட்கும் போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நீதான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் காலையிலிருந்து மாலை வரை அந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளே அது முடிந்து போய்விட வேண்டும். காலை சூரியன் உதிக்கின்ற போதும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, இரவு நேரத்தில் சந்திரன் உதிக்கின்ற போதும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அவர்களுக்குள்ளாக எல்லா விதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.